அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஷார்ட்ஸில் ஒரு கப்பு சாதத்தை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு ரைஸ் சேர்த்து ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு மிக்ஸிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் கோதுமை சேர்த்துருக்கேன். அதோட ஒரு அரை கப்பு துருவி கேரட் சேர்த்துருக்கேன். அரை கப்பு வெங்காயம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், மல்லி, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஃபைனலாக 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இதில் தண்ணிகள் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. பாருங்கள், ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் பசும்பால் தேய்த்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நல்ல எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுலாம் நீங்கள் வடை மாதிரி கூட தட்டி போடலாங்க. நல்ல எண்ணெய் ஹீட் ஆகணும். போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆப்போசிட் சைடு திருப்பி போட்டு நம்ம அப்படியே எடுத்துட வேண்டியதாங்க. ஒரு கப்பு சாதம் இருந்தால், மீதமான சாதம் இருந்தால் போதுங்க உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யறதுக்கு. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் நல்ல ஒரு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுருக்கிறதுனால ஹெல்த்தான ரெசிபி தான். இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் போட்டு ஒன்று ஒன்றா எடுத்துட வேண்டியதாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. பாய்.